நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரப்பர்மே நான் போறேன், அருந்ததியை பாக்குறேன், இதெல்லாம் அவகிட்ட கொடுக்குறேன். தண்ணி கூட குடிக்காம செவனேன்னு நான் திரும்பி வர போறேன். ஏங்க நானும் உங்க கூட வரேங்க. வேண்டாம் மீனாட்சி, இப்ப என் கூட நீ வர வேண்டாம். முதல்ல நான் அங்க போய் அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, இந்தாங்க பத்திரங்க. அப்பா, இதுல நான் ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். அவளை படிச்சு பார்த்துட்டு எனக்கு பதில் எழுத சொல்லுங்க. சரிம்மா. இவ்வளவு வெயிட்டா இருக்கு உன் லெட்டர்? அவ்வளவு வெயிட்டா? என்னங்க, நான் அவளை கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா. நல்லா அழுத்தி தொடடி, தரைக்கு ஒன்னும் வலிக்காது. நல்லா சுத்தமா இருக்கணும். 4 பெரிய மனுஷங்க வந்து உட்கார்ற இடம். அடியே, நீ ஒரு விஷப்பாம்புன்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதிலடி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன ஒரு உலுக்கு உலுக்குன நீ இப்ப என் அடிமை மாதிரி வேலை செய்யறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி முறைக்கிற? சீக்கிரமா வேலைய முடி, இன்னும் நிறைய வேலை இருக்கு. இந்தாப்பா. வாங்கய்யா. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேங்க. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும். அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன், போய் துவைச்சு போடு. இன்னும் கொஞ்சம் இடம் தான் அத்தை, இதையும் முடிச்சிட்டு போயிடுறேனே. வேண்டான்னு சொல்றேன்ல, நீ போய் நான் சொன்னதை செய். வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு, சீக்கிரமா போய் அந்த துணிகளை எல்லாம் துவைச்சு போடு. இத பாருடி, இன்னைக்கு மழை வரும்னு, கோடை மழை வரும்னு நியூஸ்ல சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே துவைச்சு போட்டுடு. சீக்கிரம் போடி.
எங்க வந்தீங்க? அருந்ததி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணல, அதுதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மகளை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியலன்னா எதுக்காக அவளை இங்க அனுப்பி வச்சீங்க? கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் உங்க வீட்டோடயே வச்சுக்கங்க. அப்படிலாம் இல்லம்மா, இப்பதான் முறையா எங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறா. அதான் என்னவோ ஏதோன்னு மனசுக்குள்ள ஒரு பயமா? மிஸ்டர் தணிகாச்சலம், நாங்க உங்க பொண்ண கொன்னு தின்னுட மாட்டோம். அதுக்கு அவ லேசப்பட்டவளும் இல்ல. அவ எங்க எல்லாரையும் முழுங்கி ஏப்பம் விட்டுடுவா. யார் யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்து தானே அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அம்மா, நான் என்னம்மா நீ துணி துவச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு. அப்பாவா? ஆமாம்மா, மேடத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ போய் அவருக்கு காஃபி ஏதாவது கொடு. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போம்மா. வரேன். அம்மா, நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. அப்படி இதில் கொஞ்சம் பலகாரமும் ஊறுகாயும் இருக்குது, அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்கா, அதையும் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். நான் என்னங்க பண்றது? இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் அவ எந்திரிக்கவே இல்ல. உங்க வீட்லயும் இப்படிதானா? காலையில சீக்கிரமா எந்திரிக்கவே மாட்டாளா? அது மட்டும் இல்லைங்க, அவங்க பெட்ரூம் கதவை நான் தட்டுறது சரியா? அவ்வளவுதான், என்ன கடிச்சு கொதறிடுவா. நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க. அம்மா, அம்மா, நான் வந்திருக்கேன்னு அவகிட்ட சொன்னா போதும், உடனே கதவை திறந்துக்கிட்டு வந்துடுவா. கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முடியாதுன்னு சொன்னல. அப்பா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அடடே, நீ எழுந்துட்டியா? அருந்ததி, என்னம்மா அது? என்ன கோலம் இது? நீங்க வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்னம்மா ஆச்சு? ஆமாமா, ஒரு நாளைக்கு முன்னாடி இவ குண்டா செகப்பா கொழு கொழுன்னு அப்படியே சொக்க தங்கம் மாதிரி இருந்தா, இப்போ காஞ்சு கருவாடாயிட்டா. அப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். உங்களுக்கு தான் நான் ஒரு மாதிரியா இருக்கேன்னு தோணுது. வாங்கப்பா, வந்து உட்காருங்க. அப்பனை வரவேற்கிறது உபசரிக்கிறதெல்லாம் இப்ப வேண்டாம். கல்யாணம் நடந்தாலும் எல்லா சம்பிரதாயப்படிதான் நடக்கணும். முதல்ல மறு வீட்டுக்கு அழைக்கட்டும், அப்புறமா அப்பாவை உட்கார வைக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் இங்க வரணுங்கிற அவசியம் இல்ல. அருந்ததி, நீ உள்ள போ. அம்மா, இந்த பிரச்சனைக்காக என் பொண்ணு அருந்ததி கிட்ட கோவப்பட வேண்டாம்மா. நான் கிளம்புறேம்மா. அம்மா, உன்னை பார்க்க முடிஞ்சது, அதுவே போதுமா? அப்பா, உன்னை பார்க்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப தோணுது. இதெல்லாம் உனக்கு அம்மா ஆசையை செஞ்சு கொடுத்துட்டா, வாங்கிக்கம்மா. அப்பா, நான் இங்க பரவாயில்லம்மா, நீ இங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பின்னு நான் நினைக்கலம்மா. சந்தோஷமா
எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வர்றேம்மா. ஏண்டி உன்னை நான் உள்ள போசனல்ல, உன் ஒருத்தியாலதான் தெரு தெருவா அலையிற பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். எங்கிருந்தோ கையேந்திட்டு வந்த எதுவும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. இந்தாங்க, இதையும் எடுத்துட்டு போங்க. வர்றேம்மா. குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உள்ள வரணும், புரியுதா? போடி. என்னங்க வந்துட்டீங்களா? பொண்ண பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க எல்லாம் உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? சொல்றேன். அருந்ததி எப்படி இருக்காங்க? நாம பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லா தான் இருக்கா. ஆமா, நல்லா தான் இருக்கா. அப்பாடா, கடவுளே நல்லா இருக்கட்டும். அவ என்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது சொன்னாளா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. ஆனா நல்லா இருக்குன்னு மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அந்த வீட்ல நல்லா சாப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, அவ கையால சாப்பாடு போட்டதுனால கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுட்டேன். வெயில் வேற அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் மயக்கமாவே இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க. அப்பாடா, இப்பதாம எனக்கு நிம்மதியா இருக்கு. அவ அங்க சந்தோஷமா இருக்கா இல்லையா, அது போதும். ஏன்பா இந்த மயக்கம் வெயில்னால வந்துச்சா இல்ல அந்த வீட்ல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால வந்துச்சா? ஏமா இப்படி கேக்குற? லெட்டர் படிச்சுட்டு எனக்கு பதில் கொடுத்து அனுப்பணும்னு நான் சொல்லியிருந்தேன். அவ கொடுக்கலையாப்பா? இல்ல, அவ அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்பா, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. அவகிட்ட அந்த லெட்டர் மட்டும் இல்ல, இங்க இருந்து நீங்க கொண்டு போன எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. உண்மைய சொல்லுங்கப்பா, அங்க என்ன நடந்துச்சு? அதையெல்லாம் சொல்லி உங்களையும் வேதனைப்படுத்துறதால எனக்கு என்னமா லாபம்? அருந்ததிக்கு அங்க வேற வழி எது இல்லாமதமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொம்பளை என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டா. என்ன இருந்தாலும் நாம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி நடந்துக்கிட்டாங்க சொல்லுங்கப்பா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மைய சொல்லுங்கப்பா, அங்க என்ன நடந்துச்சு? அதையெல்லாம் சொல்லி உங்களையும் வேதனைப்படுத்துறதால எனக்கு என்னமா லாபம்? அருந்ததிக்கு அங்க வேற வழி எது இல்லாமதமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொம்பளை என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டா. என்ன இருந்தாலும் நாம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி நடந்துக்கிட்டாங்க சொல்லுங்கப்பா. அது அது வந்து சொல்லுங்கப்பா. மகளை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியலன்னா எதுக்காக அவளை இங்க அனுப்பி வச்சீங்க? கூட்டிட்டு போங்க. வாங்கப்பா, வந்து உட்காருங்க. அப்பனை வரவேற்கிறது உபசரிக்கிறதெல்லாம் இப்ப வேண்டாம். என்ன பார்த்து அவளையும் பார்த்து உன் ஒருத்தியாலதான் தெரு தெருவா அலையிற பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். அது வந்துமா, நான் கொண்டு போனதையெல்லாம் எங்கிருந்தோ கையேந்திட்டு வந்த எதுவும் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. இந்தாங்க, இதையும் எடுத்துட்டு போங்க. இவ்ளோ நடந்தும் நீங்க எந்த பதிலும் பேசாம வந்துட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் உடனே பதிலடி கொடுத்தாகணும்பா, இல்லனா நாளைக்கு இதுக்கு டபுளா அவங்க காமிப்பாங்க. ஆனா நம்ம குழந்தை அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேம்மா. நாம ஏதாவது செய்ய போய் அதுக்கு சேர்த்து அவளுக்கு தாம தண்டனை கிடைக்கும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழணுங்கிற அந்த தைரியத்தை ஆண்டவன் தாம்மா அவளுக்கு கொடுக்கணும். இருந்தாலும் நீங்க சும்மா வந்திருக்க கூடாதுப்பா. ஏமா, இதையெல்லாம் உங்க அம்மாட்ட சொல்லி அவளே வேதனைப்படுத்திடாதம்மா. அம்மா, நான் போய் படுத்துக்கிறேம்மா.